வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனகா பார்த்தோன்னா நம்ம கார்த்தியை பார்க்கணும்னு உள்ள ஆசை நம்ம ரேவதிக்குள்ள துளிர் விடுது. ஊர் மக்களுக்கெல்லாம் வயிறார சாப்பாடு போடுறாரு, எங்க பார்த்தாலும் பிரச்சனையை தீர்த்து வைக்காரு. அப்படிப்பட்ட கார்த்தி யாரு? இந்த பேரை கேட்டா எனக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்கிறது மாதிரி தோணுது, என்னன்னு சொல்ல தெரியல. சரி, அந்த நபரை நம்ம பார்த்துட வேண்டியதான் அப்படின்னு வந்து கார்த்தியை பார்க்குறாங்க. ரேவதி கண்ணீர் விட்டு அழுறாங்க. ஒரு கட்டத்துல கார்த்தியை கட்டிப்பிடிச்சு வந்து அன்பை வெளிப்படுத்துறாங்க. அப்பதான் ரேவதிக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து நான் கும்பிட்ட தெய்வம் வந்து கைவிடலை, இப்போ என்னையும் ரேவதியும் என்கிட்ட வந்து சேர்த்து வச்சுட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி காரில் நம்ம ரேவதி எங்கே அப்படின்னு வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கு அப்படியே வந்து நடுங்கி போகிறாங்க. என்ன என் பொண்ணுக்கு பழசெல்லாம் வந்து ஞாபகம் வந்துட்டு அந்த டிரைவர் பையில கட்டி பிடிக்கிறாளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல படபடக்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க கரெக்டாக வந்து நம்ம ரேவதி வீட்டில் இருக்கிறது போர் அடிக்குது, அப்படியே வந்து காற்று வாக்கல நம்ம போய் ஃப்ரீயாக பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு வந்து கம்பியை நீட்டிட்டாங்க. இங்கே நம்ம சாமுண்டேஸ்வரி நம்ம ரேவதியை காணலை அப்படின்னு வந்து ரோஹிணிட்ட எல்லாம் கேட்குறாங்க. ஐயோ, இப்போ தான் தலையிலெல்லாம் அடிபட்டுட்டு வந்தா, இப்போ மறுபடியும் எங்கே போனா இவ அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி கார் எடுத்து நானே அவளை தேடி பிடிக்கிறேன், அந்த டிரைவர் பைய கண்ணில் மட்டும் இவ பற்றக்கூடாது அப்படின்னு வந்து பழைய நினைவுகள் வந்து அவருக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது கடவுளே அப்படின்னு வந்து பதறி போய் நம்ம சாமுண்டேஸ்வரி ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் நம்ம கார்த்தி வந்து அவங்க அம்மா சில முன்னாடி வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு வந்து போடுறாங்க. வயிறார மக்கள் சாப்பிட்டுட்டு போகிறாங்க. என்ன இங்கே என்ன நடக்குது அப்படின்னு வந்து கேட்க நேரம், இங்கே எப்போ வந்தாலும் சாப்பிடலாமா? இந்த வயசான காலத்தில் நாங்கள் எங்கே போவோம் சாப்பாட்டுக்கு? இங்கே தான் நாங்கள் சாப்பிடுறது. இந்த கார்த்தி தம்பி எங்களுக்கு வயிறார சாப்பாடு போடாரு. அவங்க அம்மா சில முன்னாடி தினமும் எப்போவும் நாங்கள் எல்லா நேரமும் வந்து சாப்பிட்டுக்கிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் நம்ம கார்த்தி இப்படி எல்லாம் பண்ணுறாரு. இந்த கார்த்தி யாரு? ஊர் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா தீர்த்து வைக்காரு. இப்போ இந்த தாத்தா வேற இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த நபரை நான் பார்த்தே ஆகணும். இவ்வளோ நன்மை செய்தவருக்கு ஒரு தேங்க்ஸு கூட சொல்லாமல் போகிறது எப்படி அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரேவதி வந்து அந்த கார்த்தி யார் அப்படின்னு வந்து நான் நிற்கிறாங்கம்மா கார்த்தி தம்பி அப்படின்னு வந்து கார்த்தியும் கொடுக்க நம்ம ரேவதி கிட்ட போயாச்சு. கார்த்தியை தொட்டுறாங்க. தொட்ட உடனே நம்ம ரேவதிக்கு அப்படி ஒரு உணர்வு வருது. அதோட பார்த்தோன்னா என்ன அப்படின்னு வந்து திரும்பி பார்த்த நம்ம கார்த்தி கண் கலங்கி அப்படியே நிற்கிறாங்க. என்னங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. எனக்கு என்ன வேணும்னு கேட்குறா, நீ தான் வேணும் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி பழசெல்லாம் ஞாபகம் வந்து அப்படியே வந்து கார்த்தியை கெட்டி பிடிக்கிறாங்க. என்ன என் ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டா, பரவாயில்லையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷமாக நிற்கிறாங்க நம்ம ராஜா. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி வழக்கமாக வந்து காரில் தேடி வராங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்திகிட்ட வந்து நம்ம ரேவதி நிற்கிறத பார்த்து என்ன இவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டா, யார் கண்ணில் இவ படக்கூடாதுன்னு நினச்சோமோ அவனுக்கு கண்ணில் போய் பட்டுட்டு நிற்கால, இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு மண்டையை பிச்சுட்டு காருக்குள்ளேருந்து கோபத்தோடு கொந்தளிக்கிறாங்க. இந்த டிரைவர் பையன் தான் எப்படியோ என் பொண்ணு பின்னாடி திரிஞ்சிருப்பான், என் பொண்ணை இவன் தான் பார்த்துருப்பான் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி மேலே கோபமாக இருக்காங்க. இவன்கிட்ட எத்தனை வாட்டி சத்தியம்லாம் வாங்கினேன் ரேவதியை சந்திக்கக்கூடாதுன்னு, ஆனால் இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனால் விதி நம்ம ரேவதியை தான் வந்து கார்த்தி முன்னாடி கொண்டு போச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி வந்து கார்த்தி கையை பிடிச்சிட்டு இந்த பாருங்கள் வந்து நீங்கள் இந்த மக்களுக்கெல்லாம் எவ்வளோ நல்லது பண்ணுகிறீங்க, எல்லாத்துக்கும் வயிறார சாப்பாடு போடுறீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கார்த்தியை மறுபடியும் வந்து காதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் வந்து நீங்கள் செய்யதெல்லாம் இந்த ஊர் மக்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, எனக்கும் தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. சரி, உங்களை பார்த்த உடனே எனக்கும் உங்களுக்கும் ஏதோ வந்து விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது, எங்கேயோ உங்களை பார்த்த உணர்வு ஏற்படுது, உங்களை பார்க்கணும் அப்படின்னு வந்து நினச்சாலே எனக்கு சந்தோஷம் வந்து, ஆனால் என்ன இதுன்னு எனக்கு தெரியலை, இது மைண்டில் எனக்கு உறுத்திட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொன்னார். என்னங்க இப்போ தான் நான் உங்களை பார்க்குறேன், உங்களுக்கு தான் இது இப்படி தெரியுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கார்த்தி நம்ம ரேவதி மைண்டை போட்டு உலுக்கி அவள் ஏதாவது ஆயிடக்கூடாது அப்படின்னு வந்து தட்டி விடுறாங்க. எங்கேயோ அவரை பார்த்துருக்குமேனே யோசித்துக்கிட்டே நம்ம
ரேவதி வராங்க. சாமுண்டேஸ்வரி ரேவதி வா போகலாம் அப்படின்னு வந்து காரில் ஏற்றுறாங்க. நம்ம ரேவதி போக நேரம், அம்மா இந்த கார்த்தியை பார்த்தியா, என்ன ஒரு ஆச்சரியம், இவ்வளோ சின்ன வயசுலேயே ஊர் மக்களுக்கு சாப்பாடு போடக்கூடிய எவ்வளோ பொறுப்புணர்வு வந்திருக்கு. அவர் அம்மா செல்ல முன்னாடி தினமும் வந்து சாப்பாடு போகிறாராம். இப்படி ஒரு ஆளை நான் என் வாழ்க்கையில் எப்போவோ ஒருக்கா நான் சந்தித்திருக்கேன் அப்படின்னு உள்ள நினைவு இருக்கு. ஆனால் எங்கன்னு தான் தெரியலை. அவர் இந்த நம்மளுக்கு வந்து கார்த்தியை வந்து சொல்லி புறம்பிட்டு இருக்க நேரம் ரேவதி வாயை முற்றியா, இப்போ எல்லாம் வெட்டி பயலை பற்றி எதுக்கு பேசி அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டி சொல்லிட்டேன். யாருமா வெட்டி பயலை வந்து நீ சொல்லுற, இந்த வயசுல இவ்வளோ பொறுப்புள்ள நபர் வந்து எவ்வளோ பார்க்கதே அரிதான விஷயம். அவங்க அம்மா எவ்வளோ பொறுப்போடு அவரை வளர்த்துருக்காங்க. ஆனால் நீ வந்து இப்படி வந்து எதுக்காக சொல்லுற அப்படின்னு வந்து அந்த இடத்துல உனக்கு தாமா புத்தி இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் ரோஹிணிகிட்ட போய் வந்து சொல்கிறாங்க, கார்த்தின்னு ஒரு நபரை நான் சந்தித்தேன். அவர் வந்து ஊருக்கே வந்து சாப்பாடு போட அளவுக்கு உயர்ந்த மனுஷனா என் பார்வையில் தெரிஞ்சார். அவருக்கு மேலே எனக்கு வந்து காதல் வந்து துளிர் விட்டுருன்னு நினைக்கிங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் ரோஹிணி ஸ்டார்க் ஆகுறாங்க. என்ன அவர் தாண்டி உன் புருஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இதுவும் பரவாயில்ல, ரேவதிக்கு மறுபடியும் கார்த்தி மேலே வந்து காதல் வந்திருக்கு. இந்த உண்மையான காதல் கண்டிப்பாக வந்து தொடரட்டு ரேவதி அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடுறாங்க. நம்ம ரோஹிணி ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, நீங்கள் தாங்க்கா அம்மா கார்த்தின்னு பேரை கேட்டவொடனே கோவப்படுறாங்க. எதுக்குன்னு தெரியல. நீ அம்மாட்ட பேசி எனக்கு வந்து அவர் கூட சேர்த்து வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. சரி சரி ரேவதி, நீ கண்டினியூ பண்ணு, லவ்வை நான் வந்து கண்டிப்பாக சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரோஹிணி நம்ம மயில்கிட்ட போய் இன்னைக்கு ஒரு விஷயம் ரேவதிக்க வாழ்க்கையில் ஒரு மிராக்களை உண்டாக்கியிருக்கு. என்ன விஷயம், அவளே பழசெல்லாம் ஞாபகம் மறந்து நம்ம சகலையே கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. அப்படி இருக்க நேரம் என்ன விஷயம் அவளுக்கு வந்து மிராக்கலாக அமைய போகுது சொல்லு ரோஹிணி அப்படின்னு வந்து கேட்க நேரம், இன்னைக்கு ரேவதி வந்து கார்த்தியை சந்திச்சிருக்கா. அதோட பார்த்தோன்னா கார்த்திக்கும் எனக்கும் ஏதோ ஒரு உணர்வு இருக்குது. அது என்னதுன்னு தெரியல. அவரை பார்க்க பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்குக்கா. அவருக்கு மேலே எனக்கு காதல் வந்துட்டுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து ரேவதி என்கிட்டே சொன்னா. என்ன ஒரு ஆச்சரியம், சகலையை பார்த்த உடனே ரேவதிக்கு இப்படி தோணி இருக்குன்னா அவங்களுக்குள்ள அன்பு வந்து துளிர் விட்டுட்டு இனி யாரு நினைச்சாலும் சின்னதுக்கு அத்தை தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் ரேவதியும் கார்த்தியும் பிரிக்க முடியாது. இது நல்ல விஷயந்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினச்சிக்கிட்டு நம்ம கார்த்தியை கால் பண்ணி, என்ன சகல ரேவதிக்கு உங்கள் மேலே லவ் வந்துட்டான், என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவள் வந்து உங்களை சந்திச்சாலாமே இன்னைக்கு. ஆமாங்க சந்திச்சாங்க. ஆனால் அவங்க என்னட்டையும் வந்து உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க. நான் இல்லை, பழசை ஞாபகப்படுத்தி ரேவதிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இப்போ தான் சந்தித்தோம் அப்படின்னு வந்து நான் சொல்லி சமாளித்து விட்டேன். அங்கே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன், ரோஹிணிகிட்ட சொல்லியிருக்கா உங்களுக்கு மேலே அவளுக்கு வந்து விருப்பம் இருக்கா, அவங்கள லவ் பண்ண தொடங்கிட்டாலாம் அப்படின்னு சொல்லினேன். இது என்னங்க ஆச்சரியமாக இருக்குது, ரேவதிக்கு என்னை பார்த்தோன்னா அப்போது நாங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவி தான் அப்படின்னு உள்ள ஞாபகம் அவளுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வர வைப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி நேராக வந்து கார்த்திகிட்ட வராங்க. என்னடா நினச்சிக்கிட்ட, என் பொண்ணு எதுக்காக நீ சந்திச்ச, என்கிட்ட சத்தியம் வாங்கினதெல்லாம் பொய்யா அப்படின்னு வந்து கேட்குறேன். இல்லை, நான் அவளை சந்திக்கலை, உங்கள் பொண்ணு தான் என்ன சந்திச்சாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்கங்க நம்ம கார்த்தி.